அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி 30/12/2025 மார்கழி மாதத்தின் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் பெருமாளுக்கு பிடித்த இந்த பொருட்களில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது வாங்கி பெருமாள் முன் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா தீராத கடன் தீரும், பகை தீரும், பணம் சேரும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள், அதில் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தைகள் சொல் பேச்சு கேட்டு நடக்கலை, குழந்தைகளுடைய தீய நண்பர்கள் சகவாசம், இதையெல்லாம் சரி செய்யணும், பரிகாரங்கள் மூலம் சரி செய்யணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். தவறாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வாங்க. இந்த நாளில் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்க. கர்ம வினை நிச்சயமாக தீரும். பெருமாளுடைய படம் அல்லது சிலை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க. நேராக முதல்ல பூஜை அறைக்குள்ளே போங்க. அந்த பதிவை கேட்டுக்கிட்டே போங்க. பெருமாள் முதல்ல நெத்தியில் அவருடைய திருநாமம் நாமக்கட்டி செந்தூரம், இந்த ரெண்டையும் வச்சு திருநாமம் வரைஞ்சிருப்பாங்க. அடுத்தது சங்கு சக்கரம், அடுத்தது தாடையில் பச்சை கற்பூரம், கழுத்தில் துளசி மாலை, பாதத்தில் பிரசாதமாக கல்கண்டு. இது எல்லாமே பெருமாளோடவே கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள். இதற்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த தாமரை மலர். இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் ஏதாவது ஒன்று முடிஞ்சால் எல்லாமே வாங்குங்க. என்னால் முடியுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்குவேன் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம், தவறு கிடையாது. இல்லைங்க, இப்போ சங்கு சக்கரம்லாம் வாங்கணும்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும் அப்படிங்கிறவங்க ஒரு துளசி மாலையோ அல்லது தாடையில் இருக்கக்கூடிய பச்சை கற்பூரத்தையோ நாமக்கட்டியோ அல்லது செந்தூரமோ கல்கண்டோ ஏதாவது ஒரு பொருளை, இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். இதெல்லாம் வாங்கி சின்ன சின்ன கிண்ணங்களில் போட்டு பெருமாளுக்கு முன்னாடி வச்சு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி மனதார பெருமாளை பார்த்து கண்ணார பார்த்து உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. குறிப்பாக ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க, எனக்கு மோட்ச பதவி கிடைக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்து தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள்லாம் நீங்கணும், அடுத்த பிறவி அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கணுங்கிற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஆசை இருக்கும். அது எப்படி உங்களுக்கு அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பெருமாள் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணி மனதார வேண்டிக்கோங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி நிச்சயமாக நடக்குங்க. இப்போ இந்த பொருட்கள்லாம் வச்சு வழிபட்டாச்சு. இதில் துளசி மாலை நீங்கள் காஞ்சிச்சுன்னா அப்புறப்படுத்துவீங்க. நாமக்கட்டு செந்தூரத்தை மறுபடியும் பயன்படுத்திக்கோங்க. கல்கண்டை எறும்புகளுக்கு உணவாக போட்டுக்கலாம். சங்கு சக்கரம் வாங்கினீங்கன்னா அதை அப்படியே பூஜையில் வச்சு வழிபாடு செய்யுங்க. பச்சை கற்பூரத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு பூஜையில் சாயம் முன்னாடியே கற்பூர ஆரத்தட்டில் வச்சு நீங்கள் டெய்லி போர்த்தி அதை தொட்டு கும்பிட்டு வழிபட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கர். மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.